செய்தியை பார்த்து வருகிறோம். பெங்களூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து பலியான தமிழ் பெண் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. திருப்பூர் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த காமாட்சி என்ற இளம்பெண் உயிரிழந்ததாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. ஆனந்த் பாபு, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஆசினி. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நேற்று ஆர்சிபி அணி கோப்பை வென்றதற்கான வெற்றி பேரணி நடைபெற்றது. இதில் எதிர்பார்த்த பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களை விட ஏராளமானோர் குவிந்ததால் அப்பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலை போலீசார் நடத்திய தடியடி உள்ளிட்ட காரணங்களால் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். அங்கிருந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் 11 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்த 11 பேரில் தமிழகத்தை சேர்ந்த திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியை சேர்ந்த தமிழ் பெண் என தெரிய வந்திருக்கிறது. இவர் பெங்களூரில் தங்கியிருந்து வேலை பார்த்து வந்ததும் விவேகானந்தா பள்ளி தாளரான மூர்த்தி என்பவரது மகள் தான் உயிரிழந்த காமாட்சி. இவர் நேற்று ஆர்சிபி வெற்றி பேரணியில் பங்கேற்ற போதுதான் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் நேற்று இரவு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது தமிழகத்தை நோக்கி அவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவரது உடல் நண்பகல் 2 மணி அளவில் மைவாடியில் உள்ள விவேகானந்தா வித்யாலயம் பள்ளியில் இறுதி சடங்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்த பெண் பெங்களூருவில் தங்கியிருந்த வேலை பார்த்து வந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய அண்மை தகவல்களை நம்ம தற்போது பார்த்து வருகிறோம். தமிழகத்தை சேர்ந்த காமாட்சி என்கிற பெண் என்பதும் பெங்களூரில் தங்கியிருந்த வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்தவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலையில் பிரபலமான விவேகானந்தா பள்ளியினுடைய தாளாளர் மூர்த்தி அவர்களின் மகள் தான் காமாட்சி என தெரிய வந்திருக்கிறது. இவரது உடல் நண்பகலில் அடக்கம் செய்யப்படுகிறது. ஆஷினி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.